ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் இதெல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இப்போ 1 day ஒர்க் ஷாப் அப்படின்னு போனாலே நமக்கு ஒரு சில அமௌண்ட் இன்வால்வ் அப்படிங்கும்போது இது ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது லைட்டாக ஒருவேளை நீங்கள் வந்து நிறைய கேட்டுருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ அப்படியே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு வேளை இப்போ ஒரு 4 மாதம் 6 மாதம் கமிட்மெண்ட் அப்படிங்கும்போது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா திருப்தியாக இருக்கும். ஷூர். முதல்ல நீங்கள் ஃபீஸாக 2000 rupees கட்டணும். இது ஒரு வாரத்துக்கான ஃபீஸ். ஒரு வாரத்தில் உங்களால் கற்றுக்க முடியலைன்னாலும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, இல்லைனா உங்களுக்கால கற்றுக்க முடியல, ஏதோ ஒரு காரணம் உங்கள் தரப்பில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் 7வது நாள் பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிடலாம். நோ கொஸ்டின் ஆஸ்ட். ரெண்டாவது, சப்போஸ் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் உங்களால் ஸ்கேல் அப் பண்ண முடியலை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், சாரி டு சே தட், நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டூடெண்ட்டால் கற்றுக்க முடியாது அப்படின்னு எங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் எங்கள் கைடை இவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா நாங்கள் அதே பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். நோ கொஸ்டின் ஆஸ்ட். ஸோ ரிஸ்க் இஸ் 0 முதல் 7 நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது டிபெண்டிங் ஆன் கோர்ஸ். 6 months கோர்ஸ் ஃபீஸ். இனிஷியல் பேமெண்ட் 2000 rupees. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 18,000 rupees. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15,000 rupees. உங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைச்ச உடனே உங்களுடைய 1 மாத சம்பளத்தை 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக எங்களுக்கு ஃபீஸாக தரணும். யுவர் 1 month salary as a ஃபீஸ். இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான். இதுக்கு லீகல் வேலிடிட்டி கிடையாது. தேர் இஸ் நோ லீகல் டாக்குமெண்ட். நம்பர் 1, இது லீகல் கமிட்மெண்ட் கிடையாது. நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டையும் எழுதி கொடுக்க வேண்டிய தேவையில்லை, எந்த செக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது உங்களை நம்பி செய்கிற ஒரு விஷயம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு லெட்டர், அந்த லெட்டருடைய ஒரிஜினலும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம், அந்த ஒரிஜினலையும் உங்ககிட்டயே கொடுத்துருவோம், ஜெராக்ஸ் காப்பி மட்டும் எடுத்துப்போம். நீங்கள் ஃபீஸை கட்டாமல் போனாலும் நாங்கள் உங்களை சேஸ் பண்ண போகிறதில்ல, எந்த ஆக்ஷனும் எடுக்க போகிறதில்ல, ஈவன் கால் பண்ணி கூட கேட்க போகிறதில்ல. இது எங்கள் ஸ்டூடெண்ட் மேலே நாங்கள் வச்சுருக்க நம்பிக்கை.